எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான முள்ளங்கி சாம்பார், அப்புறம் வந்து ரசம், காலிஃப்ளவர் வந்து சில்லி போட போகிறேன். அதுக்காக நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, பிரியா வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுங்களா, அது காய்ச்சல் வேறு, அதனால் ரசம் அதை கொடுக்கணும், சில்லி போட்டு தரலாம், அப்படி இல்லைன்னா கஞ்சியும் துவையல் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்றதுனால நான் சிம்பிளாக சமையல் முடிச்சுட்டேன். முள்ளங்கி சாம்பார், சாம்பார், ரசம், நல்லா மிளகு பொருட்கள்லாம் நிறையா போட்டு காய்ச்சலுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாக்காக வச்ச ரசம், அப்புறம் சாப்பாடு. ஆமாம், ஆனால் இதுக்கு எதாவது சைட் டிஷ் இருக்கணுமே, ஊறுகாய் மாதிரி. அதுதான், அதுக்கு சாப்பிட்லன்னா கஞ்சி செஞ்சு துவையல் அரைச்சி கொடுக்கலாம். புதினா நம்ம தோட்டத்தில் பறிச்சிடல எனக்கு. அது காய்ச்சலுக்கு வந்து கஞ்சியும் துவையல் தான் கொடுக்கணும், இல்லைன்னா ஜுரம் வந்து நிற்காது சீக்கிரமாக. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து தக்காளி ஊறுகாய். அதான் இப்போ கேட்டேன், ஊறுகாய் மாதிரி இருந்தால் நல்லா இருக்க வேண்டேன். அப்படியா? தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டா நல்லது தானே, கடையில் வாங்கிட்டு காலி. ஏற்கனவே வந்து தக்காளி ஊறுகாய் 2 கிலோ வந்து நம்ம சேனலில் போட்டுருக்கோம், அதை போயிட்டு பாருங்க நீங்கள். வெயில் காலம் வந்துட்டாவே நம்ம அதிகமாக வந்து ஊறுகாய், வத்தல், ஜூஸ் போட்டு குடிப்போம். இந்த மாதிரி தான் வந்து விதவிதமாக நம்ம செய்வோம். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் மட்டும் தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஒரு 3-4 மாதம் இந்த வெயில் காலத்தில் நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா மழை காலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். நான் 1 கிலோ தக்காளி வச்சு செய்ய போகிறேன். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் 2 கிலோ தக்காளி வச்சு நான் ஊறுகாய் போட்டுக்கிறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு வந்து 50 கிராம் புளி வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். புளி வந்து அப்படியே சேர்க்க முடியல, ஏன்னா வெறும் நார், மண் ரொம்ப இதுவாக இருக்குது. அப்படியே வந்து புளி போடவே முடியாது. அதனால் வந்து கொஞ்சமாக வந்து சுடு தண்ணியில் நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணும் போது பாருங்கள், இந்த காம்பு இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து அதிகமான ஈரம் இருக்கும். அதே மாதிரி இந்த மருந்து போடுற இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் காம்பில் தான் நிற்கும். அதை நம்ம கட் பண்ணி இதை மட்டும் எடுத்துட்டு வெறும் சதை பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா பழுத்து இந்த மாதிரி நல்லா கலராக இருக்கணும். அந்த மாதிரி தக்காளியை வாங்கிக்கோங்க. அப்போ தான் தக்காளியும் வந்து காயாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா பழமாக பழுத்து அதை நல்லா கழுவி தொடச்சி ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடும்போது தக்காளி ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். தக்காளி இப்படி பரவலாக தள்ளிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஃபுல்லாக வைங்க. அதுக்கப்புறம் வந்து கம்மியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் வந்து சுண்டி போயிடும், தக்காளி வந்து வேகாது. அதனால் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஃபுல்லாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நம்ம சேர்த்து தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். இப்போ நல்லா தக்காளி கொதிக்கும் போது நான் வந்து புளி தண்ணி வந்து சுடு தண்ணியில் தான் போட்டு ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன், நல்லா கரைச்சி. 50 கிராம் புளி நான் எடுத்துக்கிட்டது. இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய கல், மண், நார் எல்லாம் நிறையா இருந்ததுனால பாருங்கள் வடிகட்டி கூட இந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி புளியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் தக்காளி புளி தண்ணி எல்லாம் கொதித்து தக்காளி எல்லாம் நல்லா வந்து கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும், அந்த தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி புளி தண்ணியெல்லாம் வந்து வற்றி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம். உப்பு இப்போ வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஊறுகாவே சாப்பிட முடியாது. மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கினேன். மிளகாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வெறும் மிளகாத்தூள் இல்லையா, அதனால் காரம் அதிகமாக இருக்கும். மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், நல்லா 1 நிமிஷத்துக்கு வந்து வதங்கிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து கடுகும் வெந்தயம் வந்து வறுத்துக்கலாம். ஊறுகாய்க்கு 1 டீஸ்பூன் வெந்தயம். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கலர் மாறுற அளவுக்கு வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ வந்து வெந்தயத்தை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், இதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு வந்து இந்த மாதிரி பொரியணும். பொரியும் போது நமக்கு வந்து கடுகு நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சூடு ஆறட்டுன்னு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். நம்ம வந்து தக்காளி வதக்கின மாதிரியே கூட தாளிக்கலாம். அதில் வந்து தக்காளி விதைலாம் நிறையா இருந்தது நான் போட்ட தக்காளியில், அதனால் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு நான் அரைச்சிக்கிட்டேன் நான். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம்.
நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு வந்து இடிச்சுக்கிட்டேன், அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகா. பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கணும் எண்ணெயில், கலர் மாற அளவுக்கு. அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், பூண்டு வந்து நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன், அதே சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கடுகு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி விழுது வந்து சேர்த்துக்கலாம். ஊறுகாய் மேலே எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் வந்து 1 வருஷம் இல்லை 6 மாதம் 1 வருஷம் கூட ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. நான் போன முறை வந்து நம்ம வீடியோவில் வந்து 2 கிலோ தக்காளி ஊறுகாய் செஞ்சேன். நான் எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா 1 வருஷம் நான் வச்சுருந்தேன் நான் ஊறுகாய். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவ்வளோ நல்லா இருந்தது ஊறுகாய். எண்ணெயும் அப்படியே அவ்வளோ நல்லா இருந்தது. அதே நீங்கள் போய் பாருங்கள், நான் 2 கிலோவில் செஞ்சேன். அதனால தான் வந்து இந்த முறை நான் 1 கிலோவில் செய்கிறேன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே மசாலாலாம் போட்டு நல்லா வேக வச்சதுனால, தக்காளி கூடவே வந்து மிளகாத்தூள்லாம் போட்டதுனால உடனே வந்து நம்ம ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து ஊறுகாய் வந்து இறக்கிடலாம் அப்படின்னு வேணாம். ரொம்ப நாளைக்கு இருக்கணும், கெட்டு போகாமல் ஊறுகாய் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கணும்னா, இப்போ நான் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிவிடுவோம். கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து இந்த தக்காளி எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வேகணும், கலர் மாறி வரணும். சில பேர் வந்து அப்படியே ரெட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால உடனே வந்து இறக்கிடுவாங்க. அது மிளகாத்தூளுடைய காரம் அப்படியே இருக்கும், வாசனை. அதனால் வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்து தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் நல்லா வதங்கணும். நான் இப்போ ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் கொதிக்கும் போது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி, இல்லைன்னா மேலே வந்து தெறிக்கும். ஊறுகாய் எப்போவுமே வந்து எண்ணெயிலே வேகிறதுனால மேலே வந்து தெறிக்கும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே அளவு போட்டு நீங்கள் செய்யுங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தக்காளி ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பாருங்கள் மேலே வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலரும் வந்து நல்லா மாறி ஊறுகாய் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் வந்து டைம் எடுத்து ஸ்டவ் கம்மியாக வச்சு நல்லா வதக்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே பிரிஞ்சு வரணும். அப்படி வரும்போது ஊறுகாயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம், நமக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு குழம்பு செட் ஆகலை, இட்லி தோசைக்கெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு கஷ்டப்படும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போயிட்டா ரொம்ப சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டு வரலாம். ரொம்ப நல்லா அருமையான ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இந்த ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி ஊறுகாய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெய்லாம் சேர்த்து நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஊறுகாயெல்லாம் வந்து பீங்கான் கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்டீலு, அலுமினியம் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அது வந்து பாத்திரமே வந்து வேஸ்ட்டாக போயிடும், ஓட்டை விழுந்துடும். ஸ்டீல் பாத்திரத்தில், அலுமினிய டப்பாவில் இந்த மாதிரிலாம் போடாதீங்க. கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கானில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பி தூள் வாங்கின்னு வர பாட்டில், பொடி போட்டுக்கிறதுக்கு, ஊறுகாய் போட்டுக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, செடியெல்லாம் வச்சுருப்போம், மணி பிளான்ட் எல்லாம். இந்த ஒரு சின்ன பாட்டில் தான் 1 கிலோ தக்காளிக்கு இவ்வளோ தாங்க வந்தது எனக்கு ஊறுகாய். நல்லா சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வச்சிங்கன்னா போதும், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வந்து சைடில் கொஞ்சோண்டு தொட்டுக்கினா போதும். தோசை, இட்லி, சப்பாத்திக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அருமையான தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுங்க. இந்த வெயில் காலத்தில் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு மழை காலத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டில் சாதம் சூடாக வெடிச்சிட்டு இந்த ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. இல்லை வெளியே வச்சா கூட 2-3 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து
ஒரு கப்பில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போவதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கும் போது நான் வந்து நிறையா ஊறுகாயெல்லாம் போடுறதுனால கம்மியாக 1/2 கிலோ போட்டேன். அப்பப்போ நான் போட்டுக்குவேன். தக்காளி ஊறுகாய் தானே, அதனால் மழை காலம் காய வைக்க வேண்டியது இல்லைனால அப்பப்போ ஊறுகாய் போட்டுக்குவேன். நீங்கள் போட முடியாதவங்க தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி தக்காளி ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா சூடான சாதத்தோட இதெல்லாம் கம்மியாக தான் பண்ணுது போட்டு வேஸ்ட் ஆகிடும். ஆமாம், என்னதான் இருந்தாலும் இது ஊறுகாய். சாதத்தோடு சாப்பிட்லாம். மெயின் வந்து சாம்பார் தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்லாம் வந்து குழம்பு இல்லைனா கூட இந்த ஊறுகாயிலே சாப்பிட்டுக்கணும். நல்லா சுடு சாப்பாட்டில் இந்த மாதிரி போட்டு சாப்பிடும் போது நீங்கள் கொஞ்சம் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. எல்லாமே உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி அளவு வந்து போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு தக்காளி ஊறுகாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.